கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பாஸ்து காலத்தினுடைய 6வது ஞாயிறை தாய் திருச்சபை நம்மை ஆவியானவரோடு இணைந்து சிந்திக்க, அன்பின் வெளிப்பாடாய் இயேசு ஆண்டவர் நமக்கு துணையாளராய் கொடுத்த ஆவியானவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள அழைப்பு தருவதாகத்தான் இந்த ஞாயிறை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை ஓரிரு இடங்களில் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். முதல் வரி, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அன்பு என்பது அடிமைப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. அன்பு என்பது அதிகாரம் செலுத்தக்கூடியது அல்ல. நான் சொல்வது இயேசுடைய அன்பு. அன்பு என்பது ஆதாயம் பார்க்கக்கூடியதாக அல்லாமல், அன்பு என்பது தன்னிடம் இருக்கிற உணர்வுகளை பிறரோடு கடத்தி, அந்த கடத்தலின் வழியாக ஒருவருக்கு ஒருவர் பணிந்து வாழக்கூடிய பணிவைத்தான் அன்பினுடைய வெளிப்பாடாய் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் சொல்வதை கடைபிடிப்பீர்கள். என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, என்னுடைய நேரம் நெருங்கி வந்து விட்டது, கயவர்கள் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய உயிர்ப்பின் செய்தி உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அதோடு இணைத்து நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியானது இயேசுடைய இறுதி இரா உணவிற்கு பின்பாடு கொடுக்கப்பட்ட பிரியாவிடை செய்தி என்று சொல்லுவார்கள். அந்த பிரியாவிடை செய்தியினுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டு, அந்த நற்செய்தியில அன்பின் வெளிப்பாடாய் தான் கொடுக்க இருக்கிற கொடையை, அந்த கொடை என்பவர் ஆவியானவர் என்பதையும், அந்த ஆவியானவர் தன்னோடு இரண்டர கலந்தவர் என்பதையும் சீடர்களுக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் வருகிற பொழுது இதை ஏற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் தயங்கலாம், இவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கு மற்றவர்கள் தயங்கலாம். ஆனால் என்னால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற வழியில் நடப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிற நம்பிக்கையும் உறுதிப்பாட்டையும் உறுதிமொழியையும் ஆண்டவர் இந்த இடத்துல தருகிறார். இப்போ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அப்போ சில பேருக்கு இந்த கேள்வி வரும், என்னன்னா இயேசுடைய இருப்பு எதற்காக, இயேசுவுக்கு பிறகு தூய ஆவியானவர் எதற்காக என்கிற கேள்வியும் இருக்கிறது. இயேசு வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார், அவர்தான் உயிர்த்து நம்மோடு இருக்கிறாரே, அப்புறம் எதற்காக நமக்கு ஆவியானவர் என்ற கேள்வியும் சில பேருக்கு வரலாம். ஒரு ஆங்கில சொற்றொடரை படித்தேன், அதை உங்களுக்கு விளக்கி சொன்னால், இயேசுவுக்கும் இயேசுடைய பணி என்ன, ஆவியானுடைய பணி என்ன, இயேசுவை நாம் எப்படி அணுக வேண்டும், எதற்காக அணுக வேண்டும், ஆவியானவரை எப்படி எதற்காக அணுக வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், we need Jesus for our eternal life, we need Holy Spirit for our internal life. என்ன அருமையான ஒரு சொல்லாடல் பாருங்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை எதற்காக என்று சொன்னால், முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக, இட்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனால் ஆவியானவர் நமக்கு எதற்காக தேவை என்றால், இன்டர்னல் லைஃப், உள்ளார்ந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆவியானவர் நமக்கு தேவையானவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வெளியடையாளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது வெளிப்புறத்தோடு அதிக தொடர்பு கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பயன்படுத்துகிற சோசியல் மீடியா, நாம் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ், நாம் பயன்படுத்துகிற ஆடம்பர உடைகள், இது எல்லாமே வெளிப்புறத்தோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை, தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆவியானவருடைய வருகை எதற்காக? இயேசு ஆண்டவர் நமக்கு கொடையாக தந்த அந்த வாக்களிக்கப்பட்ட 3வது ஆளாய் வருகிற தேவன் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய உள்ளார்ந்த வாழ்வை, இந்த இன்டர்னல் வாழ்வு, இந்த இன்டர்னல் லைஃப், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உறுதி தரும் ஆவியானவர் நமக்கு தேவை என்பதைத்தான் ஆண்டு இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறான். இப்போ இதை சுருக்கி பார்க்கிற பொழுது என்னது இருக்குன்னா, ஒரு சில பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். என்னது, ஏற்கனவே ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளை நம்மால் இன்னும் விலைக்கு சொல்ல முடியல, யார்? தந்தையாம் கடவுள். அந்த தந்தையாம் கடவுளிலிருந்து இயேசுவாம் கடவுள் மகன் வருகிறார், அதையும் இந்நாள் மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ 3வதாக ஒரு ஆளை ஏன் இயேசு ஆண்டவர் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. ஒரு கடவுள் பத்தாதா? ஒரு கடவுளோட சேர்த்து அந்த ஒரு கடவுள் 2 ஆளா இருக்கிறது பத்தாதா? இந்த 2 ஆளையும் கடந்து 3வது ஆள் எதற்காக அப்படின்ற கேள்வி கேட்பவர்களுக்கு தான் நான் இந்த பதிலை சொன்னேன். ஆவியானவர் நம்முடைய உள்ளார்ந்த வாழ்வை தெளிவுபடுத்துவதற்கு, அந்த உள்ளார்ந்த வாழ்வை உறுதிப்படுத்தி இறை மையப்படுத்துவதற்கு அவர் தேவையானவராக இருக்கிறார் என்பதனால் தான்
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துணையாளரனை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாழ்வை பெற இயேசு நமக்கு பின் ஒரு துணையாளரை தருகிறார். எப்பேற்பட்ட வாழ்க்கை? ஒரு உள்ளார்ந்த வாழ்வை பெறுவதற்குள்ளாக. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்ல விரும்புகிறேன். இயேசு தானாக வலியக்க விவிலியத்தில் ஆவியானவர் ஒருத்தரை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த ஆவியானவர் திட்டாந்திடீர்னு இயேசுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு சில நேரத்தில் வரும். ஏன் அப்படின்னா, விவிலியத்தில் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகுதான் ஆவியானவரை பற்றி நாம் அதிகமாக பேசுவோம். விவிலியங்களில் ஒரு 3-4 இடங்கள்ல தான் இந்த தமத்திருத்துவத்தை பேசுகிற பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார் என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம். அது ஒரு சில மேற்கோள்கள் கடந்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படி போற போக்கில். ஆனால் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய செயல்பாடும், ஒவ்வொரு திருத்தூதர்களுமே தன்னுடைய பணியில் அவர்களுக்கு எப்படி தூய ஆவியானவர் துணை நின்றார் என்பதையும் விளக்கி சொல்வதை இந்த கடிதங்கள் வாயிலாகவும் ஏன் நம்முடைய திருவழிபாட்டிலும் அதை நம்மால் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த ஆவியானவர் என்பது இயேசுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா அல்லது தந்தையாம் கடவுளால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா, இல்லை தந்தையோடும் மகனோடும் இருந்து நமக்காய் அறிமுகப்படுத்தப்பட்டவரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக வருவது பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்கிறோம் இந்த ஆவியானவரை குறித்த குறிப்புகள், அதை குறித்த விவிலிய தெளிவுகள் நமக்கு இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 19வது வசன வாசிங்களே, அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தையும் புதியதொரு ஆவியையும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஆவி எப்போது வழங்கப்பட்டது அப்படின்றத நாம புதிய ஏற்பாட்டில் புரிந்து கொள்வதாகவும் வைத்துக்கொள்ள முடியும். எசேக்கியேல் 36:26. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் ஆவியானுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு, எப்படி கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான உணர்வு பூர்வமான ஒரு இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறாரு. அந்த உணர்வு பூர்வமான உணர்வுகளால் பிணைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க ஆவி ஆனவர் தேவை என்பதை நாம் இந்த நாளில் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கிறோம். அதே 36:27 வசனம் இன்னும் சற்று ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். அது என்னது? என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் உங்களை செய்வேன். அப்போ ஆவியானவரை ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கும் தன்னுடைய நியமங்களை நாம் பின்பற்றி நிற்பதற்கும் தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்குத்தான் கட்டளைகள் தெரியுமே அப்படின்னு நாம சொல்லலாம். எப்பொழுதுமே நான் தவறாமல் என்னிடம் பாவசங்கீர்த்தனம் செய்வதற்கு வருகிற ஒவ்வொரு மக்களிட்டையும் நான் சொல்வது, அவருடைய பாவங்களை எல்லாம் கேட்ட பிறகு, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்த பிறகு, இயேசு ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்கிற ஒரு உறுதியை அவர்களுக்கு தந்த பிறகு, நான் வேண்டுகோளாக ஒவ்வொரு பாவசங்கீர்த்தனம் செய்ய வருகிற சகோதர சகோதரனையும் கேட்டுக்கொள்வது, நீங்கள் பாவத்திற்கு ஏதுவான இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஊனியல்பினோடு வாழ்கிற நமக்கு பாவத்தை செய்வதற்கான தூண்டுதல் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அதை தனி மனிதனாய் போராடுவதை காட்டிலும் துணையாளராம் ஆவியாரை நீங்கள் அழையுங்கள் என்று நான் எப்போதும் சொல்லுவேன். ஆவியானவர் நமக்கு உறுதியை, தெளிவை தந்து கேடயமாய் நின்று தீமையிலிருந்து காக்கக்கூடியவர் என்பதை இந்த வாசகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறோம். சரி, 2வது, இப்போ இயேசு ஆண்டவர் இந்த ஆவியாரை யாருக்கு கொடுக்கிறார்? எல்லாருக்கும் கொடுக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இந்த ஆவியானவரை எல்லோருக்கும் கொடுக்கிறாரா, இல்லை தேவையானவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறாரா, இல்லை தேடி வருபவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறாரா, அல்லது தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறாரா? நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? தேவையானவர்களை கொடுக்கிறது, தேடி வர்றவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறது, அல்லது தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும் கொடுப்பது. இப்போ இந்த நற்செய்தியை நீ பாருங்களேன். தன்னுடைய அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படியும் தன் சீடர்களுக்கு இறைவன் தருவதாக சொன்ன கொடைதான் தூய ஆவியானவர். என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து என்னுடைய நியமங்களை ஏற்று வாழ்பவர்களுக்கு நான் கொடையாக தருவதுதான் இந்த தூய ஆவியானவர். அதனால தூய ஆவியானவர் 19 எல்லாருக்கும் கொடுக்கப்படுவார் அப்படின்றத நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவோடு அவருடைய கட்டளைக்கு இணைந்து பணிந்து நிற்பவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இந்த யூதர்களுடைய பார்வையில், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த யூதர்களுடைய பார்வையில் இந்த தூய ஆவியானவர் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னா, தூய ஆவி அப்படின்றதுக்கு இந்த தூய் என்ற வார்த்தையை அவங்க சேர்க்கிறதே இல்லை.
ஆவி என்றால் மூச்சு, அவ்வளவுதான். பாராக்லேட்ஸ், ஆவி என்றால் ஒரு மூச்சு, அவ்வளவுதான், அதுல முடிஞ்சு போச்சு. அது ஒரு காற்று, அது ஒரு உயிர், அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் தான் அந்த அந்த காற்றுக்கு, அந்த மூச்சுக்கு, உயிருக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை தூய ஆவியாராய், கடவுளுடைய மூன்றாவது ஆளாய் நமக்கு பிரசன்னப்படுத்துகிறார். ஆக புதிய ஏற்பாட்டு பார்வையில தூய ஆவியானவர் என்பதை ஒரு ஆளாக, ஒரு 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 மனிதனாக, எதற்காக, ஒரு வாதாடுகிறவராக, அட்வொகேட்டாக, தேற்றுபவராக, நமக்கு ஒரு ஒரு ஆறுதல் தரக்கூடியவராக, ஒரு கவுன்சிலராக, ஒரு கம்ஃபர்டராக, உதவுபவராக, பதிலாளாக கொடுக்கப்படுகிறார். எத்தனை நிலைகளில் நம்ம ஆவியானவரை அணுக வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆவியானவரை கடவுளின் மூன்றாவது ஆளாக அணுகலாம். அந்த ஆவியானவரை வாதிடும் ஒரு அட்வொகேட்டாக, வாதிடுபவராக நினைக்கலாம். அவரை நம்ம தேற்றுபவராக நீங்கள் பார்க்கலாம். உதவுபவராக ஆவியானவர் வருகிறார். ஆற்றுப்படுத்தக்கூடியவராக ஆவியானவர் வருகிறார். அதே நேரத்தில் கடவுளின் பதிலாளாகவும் ஆவியானவர் பார்க்கப்படுகிறார். குறிப்பாக ஆவியானவர் நம் துன்ப வேளையில் உதவுவராக இருக்கிறார். எப்படி? நம் துன்ப வேளைகளில் நமக்கு உதவுவராக இருக்கிறார். பல நேரங்களில் நாங்கள் இறப்புகளுக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் இல்லையா, இறப்புகளுக்கெல்லாம் வருகிறோம் இல்லையா. நீங்கள் உறவு வீடுகளுக்கு போவதை காட்டிலும் நண்பர்கள் வீடுகளுக்கு தான் நம்ம அதிகமாக இறப்புகளுக்கெல்லாம் போகிறோம். அப்படிலாம் போகும்போது உண்மையிலேயே அந்த இறந்து போன மனிதருடைய இழப்பை உள்ளூர உணரக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சறுக்களை சந்தித்தது போன்று, இழக்கக்கூடாத ஒன்றை, மீண்டும் பெற முடியாத ஒன்றை இழந்து விட்டோம் என்கிற மனவேதனையோடு, சாமி இப்படி ஆயிடுச்சு சாமி, இன்னமே நாங்களை யார் பார்த்துக்குருவா, என்ன சொல்லுவாங்க, இன்னமே எங்களை யார் காப்பாற்றுவா, இன்னமே எங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த குடும்பத்தினுடைய வேதனை நமக்கு புரிகிறது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் நிற்கிறார். இயேசு ஆண்டவர் தனக்கு பிறகு அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் இறக்குற பொழுது மிஞ்சி போனால் நம்ம சொத்து பத்தை விட்டுட்டு போவோம். சாகர நிலைமையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சுயநினைவு ஒன்று இருந்துச்சுன்னா, சாகருக்கு முன்னாடி ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் செத்தா கூட இருக்கிற நிலபுலங்களை வச்சு, இந்த காசு பணத்தை வச்சு பொழைச்சிக்கிறேங்க, ஏதோ 4 எழுத்து படிச்சுக்கிருச்சுங்க, 4 இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்குதுங்க, பிள்ளை குட்டியோடு இருக்குதுங்க, பொழைச்சிக்கிறங்க அப்படின்ற எண்ணத்தோட கண்மூடி மரணத்தை தழுவக்கூடியவர்களுக்கு நல்மரணம் என்று நாம் நினைப்பதும் உண்டு. அது ஒரு விதத்தில் நல்மரணம் தான், ஒரு நிறைவு. தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், தன்னை நம்பி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நான் இல்லைன்னா கூட நல்லா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் தனக்கு பின்பாக இந்த சீடர்கள் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்களை முன்னுணர்ந்து அவர்கள் திக்கற்றவர்களாய் மாறி போய்விடக் கூடாது என்பதற்காக இயேசுவாய் முன்வந்து சொல்கிறார், நீங்கள் திக்கற்றவர்களாய் மாறிவிட மாட்டீர்கள், நான் உங்களுக்கு துணையாளரை கொடுத்து உங்களை உறுதிப்படுத்தி தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இயேசுவுடைய அன்பு. இந்த துன்ப வேளையில் உதவுவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணையாளராம் தூய ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, இரண்டாவது நிறையா இருக்குது, பட் ஒரு சிலதை பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அடுத்து பெந்தகோஸ்து ஞாயிறு வருகிறது, அதிலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீதியின் கடவுளுக்கு முன்பாக நமக்கு பரிந்து பேசுபவராகவும் இந்த ஆவியானவர் இருக்கிறார். அதான் பாராக்லேட் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். பரிந்து பேசக்கூடியவராக, ஒரு அட்வொகேட், ஒரு லாயரை போல தூய ஆவியானவர் செயல்படுகிறார் என்பது இயேசுடைய கருத்தா என்று பதிவு செய்யப்படுகிறது. ரொம்ப யதார்த்தமான ஒரு செய்தி, ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு முறை ஒரு திருத்தந்தையும் அதே நாளில் அதே நேரத்தில் ஒரு வக்கீலும் இறந்து போயிடுறாங்க, ஒரு லாயரும் இறந்து போயிடுறாங்க. அப்போ 2 பேருமே விண்ணகத்துக்கு போய் விடுகிறார்கள். 2 பேருமே விண்ணகத்துக்கு போனதுக்கப்புறம் பேதுரு என்ன செய்கிறாரு, திருத்தந்தைக்கு அவருடைய விண்ணகத்தில் அவருடைய அறையில் கொண்டு போய் அவளை விட்டு விடுகிறார். அப்புறம் அப்படியே அந்த இறந்து வந்த லாயர், அந்த லாயரையும் கூட்டி போய் அவர் இந்த வழக்கறிஞருக்கு அவருக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விண்ணக வீட்டில் அவரை கொண்டே விட்டுட்டு வர்றார். அப்போ இங்கேருந்து திருத்தந்தை பார்க்குறாரு, அந்த லாயர் வீடு பெரிய வீடாக இருக்குது, விண்ணகத்தில் பெரிய வீடாக நல்ல ஜோடனையாக இருக்குது. அவருக்கு பணி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட வானதூதர்கள் அந்த வக்கீலுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த திருத்தந்தைக்கு ரொம்ப மனவேதனையாக போயிடுச்சு. இப்போ பேதுரு அந்த பக்கமாக வரும்போது பேதுருவை கூப்பிட்டு கேட்குறாரு, ராயப்பா இங்கே வாங்கலை, நான் உங்களுடைய வழித்தோன்றுதல் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதிலையும் இல்லாமல் என்னை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தீர்கள், தேர்ந்தெடுத்த நாளிலிருந்து உள்ளுணர்வோடு ஒரு நாளும் நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த திருச்சபையினுடைய தலைவராக இருந்து பணி செய்து இன்றைக்கு நான் இறந்து இந்த விண்ணகத்திற்கு வந்திருக்கிறேன்.
நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, என்னை விட எந்த விதத்தில் அந்த வக்கீல் பெரிய காரியத்தை செஞ்சுட்டாருன்னு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாளிகையை கொடுத்து இத்தனை பணியாளரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த திருத்தந்தை பேதுருவை பார்த்து கேட்டாராம். அப்போ தான் பேதுரு சொன்னாராம், திருத்தந்தை அவர்களே, என் அன்பு சகோதரனே, உங்களை விட அவங்க பெரியவங்க அப்படின்றதுக்காண்டி நான் அவருக்கு கொடுக்கல. திருத்தந்தைகள் நீங்கள் எப்போதும் அடிக்கடி இங்கே வரக்கூடியவர்கள், உங்களை போல் நிறைய திருத்தந்தைகள் இங்கே இருக்கிறாங்க. இந்த வக்கீல்கள் எப்பயாவது ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆத்மா இங்கே வந்திருக்குது, அந்த ஆனந்தத்தில் தான் நாங்கள் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆடம்பர ஒரு அணிவகுப்பு நிறைந்த ஒரு மரியாதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாராம். எந்த ஒரு வழக்கறிஞரையும் அல்லது எந்த ஒரு வக்கீலையும் குற்றம் சொல்வதற்கோ குறையிட்டு காட்டுவதற்கோ அல்ல. இது சின்ன ஒரு நகைச்சுவை. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆவியானவர் நமக்கு எப்படி கடவுளால் கொடுக்கப்படுகிறார்? வழக்கறிஞராக கொடுக்கப்படுகிறார். எப்பேற்பட்ட ஒரு அட்வொகேட்டு, நம் சார்பாக நீதியின் தேவனாம் இயேசுவிடம் பரிந்து பேசக்கூடியவராக, கேஸை உடைச்சு நம்மளை வெளியில எடுக்கக்கூடியவர் அல்ல. இன்னைக்கு அதுதானே நடக்குது. எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக இருந்தாலும் வழக்கறிஞர்கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னா, உடைக்க வேண்டியதை உடைச்சி தெறிக்க வைக்க வேண்டியதை தெறிக்க வச்சு வெளியில் எடுத்து விட்டுருவாங்க. அதுதான் இன்னைக்கு லாயர்ஸ். அவங்களுக்கு தான் கிரிமினல் லாயர்ஸ், அப்போ பெரிய பெரிய லாயர்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதுக்காண்டி குருட்டுத்தனமாக பணத்திற்காக அல்லது பதவிக்காக துணை நிற்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக அல்லாமல், நம் சார்பாக நம்முடைய இயலாமையை புரிந்து கொண்டு இறைவனுடைய பேரன்புக்கு முன்பாக நமக்காய் மண்டியிட்டு மன்றாடக்கூடிய ஒரு வழக்கறிஞராக தான் இந்த இடத்துல ஆவியானவரை இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதாக விவிலியம் நமக்கு சொல்கிறது. அன்பான இறை பிள்ளைகளே, இந்த நாளில இந்த தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. தன் அன்பு கட்டளைகளை தன் மீது கொண்டிருந்த அன்பினால் தனக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மேலான கொடையாக ஆவியானவரை ஆண்டவர் இந்த நாளிலே முன்னிறுத்துகிறார். நீங்களும் நானும் ஆவியானவரோடு இணைந்துதான் ஜெபிக்கிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் ஆவியானவரை முன்னிறுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஆவிக்குண்டான வாழ்க்கையில் நாம் இருக்கிற பொழுது ஒரு உள்ளார்ந்த ஒரு வாழ்வு மாற்றம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, we need Jesus for what? For the eternal life. We need Holy Spirit for what? Internal life. அந்த உள்ளார்ந்த வாழ்வு மாற்றத்திற்கு இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தூயாவின் துணை கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இறைவனிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.